தற்குறி பையன் என்னென்னலாம் சொன்னான் ப்ரோ. கதற விடுவாமா அவனா பார்த்தாதான் ப்ரோ எரிச்சலா வருது. சுத்தி அப்படியே ஆர்சிபி எவனும் வாங்கி வந்து பேச மாட்டான். குரூப்பான இந்த கத்துறதுக்கு எல்லாம் வருவானுங்க. மைக்க கொடுத்தா உனக்கு கோழி பிடிச்சிருக்கா நீ வந்து பேசு, அவனும் உன்னை பேச வேணான்னு சொல்லியே, உன்னாலும் கம்பி பிடிச்சி எழுந்திரியே. சில பேர் வந்துட்டு பார்த்தோன்னா ப்ரோ நீ வேற லெவல் ப்ரோடி, நேரா போ குழி ஒண்ணு இருக்கு செத்துரு. சரி ஓகே. அதுக்கு அப்புறம் ஆர்சிபி ஃபேன்ஸும் அவ்வளோ நல்லவங்களா கிடையாதுப்பா. மேமுன் என்ன சின்ன சமையல நீ பாப்ப. இனிமேல் எங்க ஊர் விஷயத்துல தலையிடுவியா? உள்ள உட்காந்துருக்க விட நீ ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்னா நீ உள்ள போய் நீ பண்ண டீம் டிசிஷன் இன்ஸ்டால ட்ரோல் பண்றீங்க. நீ சரியில்லை நீங்கெல்லாம் குவாலிஃபைடா கிரிக்கெட்ல. 5 ட்ராஃபி 5மே ஒருத்தர் தான் எடுத்தாரு. 6வது எடுக்க மாட்டாருன்னா நம்ம வச்சிடவே கூடாது. இன்னைக்குமே சிஎஸ்கே அண்டர்ஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது, மட்டம் தட்டி விடவே கூடாது. தோக்குறோம் ஜெயிக்கிறோம், நீங்க உடனே தோக்குறோம் உடனே மேனேஜ் எடுத்துப்பீங்க, ஜெயிச்ச உடனே பேட் சிஎஸ்கே தான் வேன் அப்படின்னுவீங்க. கரெக்டா? ஆர்சிபி அப்படி தானே. 48,000 பேர் வராங்கன்னா அதுல ஆல்மோஸ்ட் 60 to 70% எல்லோ தான். எங்க போனாலுமே அவருக்கான ஃபேன் பேஸ் இருக்க தான் செய்யும். என்னைக்குமே அழியாது அந்த பிராண்டு. தோனின்ற பிராண்ட் என்னைக்கும் அழியாது. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஐபிஎல் பத்தி பேசுவோம். சொல்லுங்க, நீங்க ஆரம்பிங்க. நம்மளோடதுலயே பேசியிருந்தாங்க. பேசி சவுண்ட் எட்ட கவி பிடி வைங்க, காது கீஞ்சிரும். அப்புறம் ஏதாவது கெட்ட வார்த்தையில எதுவும் திட்டல, பட் ஸ்டில் ஒரு பையன் சுத்தின்னு இருப்பான் தெரியும்ல, அந்த பையன் எங்கன்னு மட்டும் பார்த்து அவனை பிடிச்சி கொஞ்சம் கேள்வி வந்தா பிடிச்சிருங்க. டெஸ்ட் மேட்ச் சூப்பரா ஆனானுங்க. அவன் வந்தானா பிடிச்சி நிக்க வச்சு கதற விட்டுருங்க. கதற விடுவாமா. கதற விட்டானாங்க. இப்போ அந்த தற்குறி பையன் என்னென்னலாம் சொன்னான் ப்ரோ. கதற விடுவாமா. அவனா பார்த்தாதான் ப்ரோ எரிச்சலா வருது. சில ஃபேன்ஸ்லாம் அப்படிதான் ப்ரோ இருப்பாங்க. ஆனா நம்ம ப்ராப்பரா கிரிக்கெட் ஃபேன்ஸ் பார்க்கணும் ப்ரோ. இன்னைக்கு ஆர்சிபி நல்லா ஆடினாங்க. ஆனா விராட் கோலி உங்களை வந்து இதுக்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணணும் எனக்கு தெரியல. வரவன் கத்திக்கிட்டு கிடக்கு 1000 சொல்லிட்டு போயிட்டே தான் இருப்பான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தோனி பத்தி பேசுறேன், சிஎஸ்கே பத்தி தான் பேசுறேன், தோனி பத்தி தான் பேசுறேன். உனக்கு பிடிச்சிருந்தா நீ கோலி பத்தி பேசு. சும்மா முண்டு தற்குறி இவன். சில ஃபேன்ஸ் அப்படிதான் இருப்பாங்க, சில ஃபேன்ஸ் இப்படிதான் இருப்பாங்க. எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்கியா பேசுறதுக்கு இந்த உலகத்துல? என்ன மைக்கு என்ன டேப் போட்டு ஒட்டி வச்சிங்கன்னா நான் வாய நான் கேட்கறேன் ஓப்பனா. நான் ஆல்ரெடி ஓப்பனா கேட்டேன். ஆர்சிபி மேட்ச் இப்போ இன்டர்வியூல ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆச்சு எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு. சுத்தி அப்படியே ஆர்சிபி எவனும் வாங்கி திறந்து பேச மாட்டான். குரூப்பான இந்த கத்துறதுக்கு எல்லாம் வருவானுங்க. மைக்க கொடுத்தா இப்படி அப்படியே சொல்லிட்டு போயிடுவானுங்க. ஆனா பேசுறோடையும் பேச விட மாட்டானுங்க. இதுதான் அவனுங்க ஜென்ரலா. நான் சொல்றேன் பாருங்க, அவன் சொல்றான் பர்சனல் நிறைய இழுத்தான், நிறைய பேசினானுங்க. நான் வாயை மட்டும் கம்முன்னு இருந்தேன். ப்ரோ எல்லாருக்கும் தனிப்பட்ட ரைட்ஸ் இருக்கு ப்ரோ. எனக்கு தோனி பிடிச்சிருக்கு, நான் பேசுறேன். உனக்கு கோழி பிடிச்சிருக்கா நீ வந்து பேசு, நான் உன்னை பேச வேணான்னு சொல்லியே, உன்னாலும் கம்பி பிடிச்சி எழுந்திரியே, நான் எதுவுமே உன்னை சொல்லியே. உனக்கு பிடிச்சிருந்தா நீ வந்து பேசு, மைக்கு கேமரா எல்லாம் இங்கே தானே இருக்கு, சேப்பாங்க தானே இருக்கு. நான் அப்படிதான் சொல்லி விட்டேன். இவனை கூட தான் போன வருஷம் கூட நிறைய பேர் அப்படி சொன்னாங்க. ஆனால் கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு என்னோட மவுத் இருக்கு, நான் வந்து பேசுறேன். உன் வாயிருக்கா நீ போய் பேசு, அவ்வளோதான். இவங்களாம் மனசாட்சியே கிடையாதா? இவங்களாம் என்ன ஃபேமிலியிலே தான் பிறந்து வளர்ந்தாங்களா அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. கமெண்ட் ஆஃப் பண்ணி விட்றான்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் என்ன சொன்னேன்னா, சார் நம்ம எதுக்கு பயப்படணும்? இனிமே இந்த மாதிரி ஏதாவது கேட்டு வந்தானா சிம்பிளா நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். சிம்பிள், அவ்வளவுதான். சும்மா அவனுக்கு தாங்க நின்று நான் பேசிட்டு இருந்தேன்னா என்னால முன்னாடி போக முடியாது. இங்க ஏனிக்கு உட்கார வச்சிரும் அடிங்க, நீ வளரக்கூடாதுரா அப்படிதான் அப்படின்ட்டு. இதுல என்னன்னா, நேர்ல நிறைய பேரை நான் பார்த்தேன். ஒரு டைப் ஆஃப் பீப்புளை பார்த்தேன். எப்படி தெரியுமா? சில பேர் வந்துட்டு பார்த்தோன்னா ப்ரோ நீ வேற லெவல் ப்ரோடி, நேரா போ குழி ஒண்ணு இருக்கு செத்துரு. நீ தான் ப்ரோ தலை ஃபேன் தான் ப்ரோ, நானும் தலை தான் ப்ரோ கெத்து, அவர் இல்லைன்னா கிடையாது ப்ரோ எதுவுமே அப்படின்னு சொன்னான். சில பேர் வந்து ப்ரோ என்ன ப்ரோ நீ வந்து மைக்ல பேசுற, எதுவுமே தெரியாம வந்து பேசுறியா என்னன்னு, பின்னாடி உங்க பேரண்ட்ஸ் நிக்கிறாங்க, அவங்களுக்குலாம் எப்படி ஃபீல் ஆகும், அவன் எப்படி என்ன நோக்கத்துல தெரியுமா சொன்னா, அவன் இன்ஸ்டாகிராம ரெகுலரா பாக்குறான். 9,200 10,100 தலைவா எப்படி தெரியுமா 10,100 போச்சு உனக்கு? நானும் டெய்லி வீடியோ போடுறேன், எனக்கு மட்டும் போக மாட்டேங்குது, நீ என்ன பிடிக்கிட்டேன்னு உனக்கு மட்டும் போகுது. ஓப்பனா கேட்குறான். சரி, இப்போ நானே கேட்குறேன், என்ன இந்த அவார்டு ஷோல என்ன மேலே ஏறி அவார்டு வாங்கின மாதிரி இப்போ யார் நீ வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? ஏன் அதை பண்ணு? இப்போ இந்த இன்ஸ்டாகிராமில் வர்றதுக்காக தான், இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாம் வர்றதுக்காக, உன்னை 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நீ தப்பா ஸ்டேட்டஸ் தப்பா சொல்றது, ஸ்டேட்டஸ் போடுறது, தப்பாலாம் ஸ்டார்ட் பண்ணல. நான் ஒன்றும் தப்பா எதுவுமே போடலையே. எனக்கு தோனி பிடிச்சிருக்கு, நான் தோனி பத்தி பேசுறேன், தோனி பத்தி போடுறேன். நான் ஏதோ பண்ணிட்டு தோனி பத்தி பேசுறது யாருக்கும் பிரச்சனை இல்லப்பா. என்ன பிரச்சனை? சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்லயே வா, மேட்சுக்குள்ளேயே வருவோம். சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல நீ மும்பை சிஎஸ்கே ஆடி முடிச்சாச்சு.
அது என்ன கத்தற 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 விடுவோம் நீங்க கதற அதுதான் விட்டாங்கல்ல அது ஒரு மோட் ஆஃப் டீஸ், அவ்வளவுதான். ஜஸ்ட் டீஸ் அதான் கதற விட்டாங்கல்ல ஆர்சிபி. ஐயோ இந்த ஆங்கர் ஆர்சிபி ஃபேன் நினைக்கிறேன். நான் ஷுவரா நான் சொல்றேன், இந்த ஆள் ஆர்சிபி ஃபேன் தான். கரெக்டா எடுத்து உட்கார வச்சுட்டாங்க. கரெக்டா உட்கார வச்சு நீ எப்படி கதற விட்டோம்ல கூடாது சொல்றது பாருங்க. நீ சொல்லு நான் என்ன சொல்றதுக்கு. 50 ரன் வித்தியாசத்துல அது சரி ஹோம் கிரவுண்ட்ல. சரி ஓகே, அதுக்கு அப்புறம் நீதான் பதில் சொல்லு. நான் கதற விடுற நீங்க கதற விட்டுருக்கணும். சரி அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் லம்பிங் என்ன சொன்னாரு? அதுக்கு அடுத்த மேட்ச் என்ன பண்ணீங்க? எப்பா விடுங்களப்பா, ஏன்பா இப்படி குத்தி ஒரே டீம் செய்றீங்க? we are known for கம்பேக் இருக்குப்பா, இருக்கும். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இன்னும் ஐபிஎல் சீசன் முடியல. ஜஸ்ட் 3 மேட்சஸ் தான் முடிஞ்சிருக்கு. அதுல 1 ஜெயிச்சாலுமே 2 தோத்தாலுமே இந்த சீசன் முடிஞ்சதான் நினைச்சிடாதீங்க. ஏதோ 14 மேட்சும் முடிஞ்சிச்சு, 14ல 12மே தோத்துட்டோம், 2 தான் ஜெயிச்சிருக்கோம் நாங்க அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணி டேபிள் எண்ட்ல வச்சிருக்கீங்க எங்களை. கம்பேக்குன்னு இருக்கும், கம்பேக் இருக்கு. இல்ல அதான் கேக்குறேன். அந்த ஒரு கந்தசாமியில ஒரு மீம் வரும். என்னது? மத்த ஆளுகளை பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் பயப்படுவாங்க, எங்கால பார்த்தா எங்களுக்கே பயம். மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸே அவனை பார்த்து பயப்படுறாங்களே. என்ன பயப்படுறாங்க? ஏன்னா நீ பேசிட்டு போயிடுற, எல்லாரும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் அட்டாக் பண்றாங்க. ஆல்ரெடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்னதான் அட்டாக் பண்றாங்க? என்னோட ஐடி போட்டு தான் என்ன மென்ஷன் பண்ணி தான் அட்டாக் பண்றாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் சொல்ல, ஓகேவா? அண்ட் ஆர்சிபி ஃபேன்ஸும் அவ்வளோட அளவுகளா கிடையாதுப்பா. இப்போ ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஐ மீன் 22 அந்த டைம்ல ஒரு டாபிக் ஒன்று போயிட்டு இருந்துல, தோனி வரணும், ஜடேஜா அவுட் ஆகணும், இன்ஸ்டா ஃபுல்லா 23 கரெக்டா அந்த டைம்ல போயிட்டு இருந்ததா. ஸோ அந்த டைம்ல இவனுக்கு என்ன தெரியுமா சொன்னானுங்க, நீ எதுக்கு ஜடேஜா அவுட் ஆகணும்னு நினைக்கிறேன்னு என்ன கேட்குறானுங்க ப்ரோ. அதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேன் ஒருத்தன் வந்தான். அவன் என்ன கேட்டான்னா வந்துட்டு, ப்ரோ நீ ஏன் ப்ரோ இப்படி கிறுக்குத்தனமா ஆர்சிபி திட்டிட்டு இருக்குன்னு கேட்டான். ஆர்சிபி நான் அவ்வளோ திட்டலையே, நான் கலாய்ச்சேன். அதுதான் கும்பலா சேர்ந்து நீங்களாம் இப்போ தான் கலாய்ச்சிங்களே. முடிஞ்சப்ப இப்ப கலாய்ச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, மே 3 பாத்துக்கலாம். ஏண்டா பேசாம ஊருக்கு வந்தமா போனமா இல்லாம வீணா எங்க ஊர் விஷயத்துல தலையிடுற நீ. திருப்பியே சிரிக்கிறா இருப்பாருங்க இந்த ஆங்கர். ஆர்சிபி ஃபேன் தாங்க, டையார்ட் ஆர்சிபி பெரியன்னு நினைக்கிறேன். இப்போ மார்ச் 28 சொன்னீங்க, ஒன்னும் பார்க்கலையே. மே 3 என்ன பாப்பீங்க? மே 3 என்ன பாப்ப? சின்ன சமையல நீ பாப்ப. இனிமேல் எங்க ஊர் விஷயத்துல தலையிடுவியா? சின்னசாமியில அப்ப ஓ சின்னசாமி ஓ சரி ஓகே. இப்ப இருக்கிற டீம் வாங்க முதல்ல, அதாவது ஸ்பேரிங், அதாவது இந்த டீமா பாக்குற போது சிஎஸ்கேல பல வீக்னஸ் இருக்கதான் செய்யுது. இருக்குங்க, இருக்கு, கரெக்ட். சரி சிஎஸ்கே ஃபேன்ஸாவே நிறைய அப்ப கூட பேசும்போது கான்வே உள்ள வந்தா சரியாயிருங்கிற மாதிரி ஒரு டாபிக் ஓடுது. கரெக்ட். நீங்களுமே அதை சொல்லி வந்தப்ப சொன்ன அப்புறம் நான் சொன்னேன், அதுக்கு நீங்க கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க. நீ எப்படி இப்போ ஓவர்டர்ல தூக்குனா கூட நீ எப்படி கான்வே உள்ள இருக்குவ, மிடில் நம்மளுக்கு ஃபினிஷர் தோனின்னு ஒருத்தர் தான் இருக்காரு, இன்னொருத்தர் வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க என்கிட்ட. அண்ட் ஃபாரின் பிளேயர்ஸ்ல 10 ரன் 100 அஹமது கன்ஃபார்மா பவுலிங் யூனிட்ல நமக்கு தேவைப்படும். அண்ட் ரவீந்திராவும் அவ்வளவு ஈஸியா நம்ம ஒன்றும் ரிமூவ் பண்ண முடியாது. எப்படி கான்வே ஆடுவீங்க? கான்வே ஆட வர்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மேட்ச்க்கு ரவீந்திராவை ஸ்டே பண்ணிட்டு கான்வே உள்ள இறக்கிட்டு ருத்ராஜன் கான்வே ஓப்பனிங் போடும். ஆடுறது ரச்சின் ரவீந்திரா தான் 2 மேட்ச் 3 மேட்ச் 2 மேட்ச் ரச்சின் தான் ஆடி இருக்கான். ஆமாங்க. அவனை வெளியே தூக்கிடுவீங்களா? வெளியே தூக்குறதுன்னா அப்படியே வெளியே தூக்கி சிஎஸ்கே தூக்கி போறதெல்லாம் இல்ல ப்ரோ. நீங்க புரியலையா உங்களுக்கு? ஜஸ்ட் 1 மேட்ச் கான்வே உள்ள இறக்கிட்டு ரவீந்திராவை 1 மேட்ச்க்கு தான் பண்ணிட்டு ஆட விடலான்னு அந்த ஒரு சேஞ்ச் பண்ணலாம்ல. அப்ப எங்கேயுமே அஃபெக்ட் ஆகாது. ஏன்னா ஓப்பனிங் யூனிட் தான் ரொம்பவே பிரச்சனை. அதுதான் இல்ல, ஆடுற பிளேயரை வெளியே வச்சுட்டா பிரச்சனை இருக்கிறது திரிபாத்திட்ட. இப்ப திரிபாத்தியை நான் வெளியே அமிச்சிட்டேன்னா ஐ கான்ட் பிரிங் இன் another foreign player. ஆமா, ஓவர்சீஸ் எடுத்துட்டு வந்து உள்ள உட்கார முடியாது. அதான் இல்ல, அப்ப பேட்டிங்கா பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ஒன்று வேணும். இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாருமே இப்போ ஸ்டார்டட், இப்போ இதுக்கு விடுங்க, பெஞ்ச் ஸ்ட்ரென்த் விடுங்க, எல்லாருமே இப்போ ஸ்டார்டட் சேயிங் இப்போ தோனி வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பேர்டனா தானே சிஎஸ்கே இருக்கான்னு பேசுறாங்கல்ல. அப்ப என்ன நினைப்பீங்க? இல்ல அவனுங்க தோனி வந்து இப்போ சிஎஸ்கே தோக்க ஆரம்பிச்சோன்னா தோனியை வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. தோனியை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சரியில்லை. இன்ஃபேக்ட் அதே தான் மார்ச் 20 மறுபடியும் இன்னொருத்தனும் சொன்னான், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இன்னும் அசிங்கமாக தான் கேட்டான். நான் அதை இப்போ சொல்ல விரும்பல, அசிங்கமாக கேட்டான் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து. ப்ரோ நீ ஏன் ப்ரோ அப்படிலாம் பேசுகிற, நீ என்ன அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா? நான் அப்படி தான் கேட்டேன். நீ அவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா? அவங்கள விட உள்ளே உட்காந்துருக்க விட நீ ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டா நீ உள்ளே போய் நீ பண்ணு டீம் டிசிஷனு, நீ பண்ணு டிசிஷன் மேக்கிங் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அவங்ககிட்ட இருந்து. நான் சொல்கிறேன்ல, நான் கேட்ட கேள்விக்கு அப்புறம் ஒன்றுமே அவன்கிட்ட இருந்து வரல. அவன் சொல்கிறாங்க மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்குறான். நான் என்ன சொல்கிறது இதுக்கு? நீ யார் அதை சொல்கிறதுக்கு? ஆர் யூ குவாலிஃபைட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு டெல் தட்? அவங்கள நீங்க முதல்ல குவாலிஃபைட், நீங்கெல்லாம் குவாலிஃபைடா? இன்ஸ்டால ட்ரோல் பண்றீங்களா நீ சரியில்லைன்ட்டு, நீங்கெல்லாம் குவாலிஃபைடா கிரிக்கெட்ல? அவங்கள கூட குவாலிஃபைடா? ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கூட குவாலிஃபைடா? நீங்க உள்ள சொல்லி கொடுக்குற எரிக் சைமன்ஸோ ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கூட நீங்கெல்லாம் குவாலிஃபைடா டீம் அதை மேனேஜ்மெண்ட் திட்டுறதுக்கு? அவங்களாம் எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியும்.
எவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் இன் கிரிக்கெட். கருத்தே யாரும் சொல்லக்கூடாதுன்னா நீங்களுமே சொல்ல முடியாது. நான் என்ன கருத்து சொன்னேன் இப்போ? இப்போ நார்மலா நீங்க சொல்றீங்களா இது ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு ப்ரோங்கிறதையும் நீங்க தான் சொல்றீங்க. அதுதாங்க மீடியால இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்ல அதுதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. ப்ரோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு கருத்து சொன்னா அது வந்து கரெக்டா இருக்கு, அடுத்த அந்த கருத்து சொன்னா தப்பா இருக்குங்கிறது கொண்டு வராதீங்க. இப்போ ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல ப்ரோ. சிஎஸ்கே சப்போர்ட்னா சிஎஸ்கே சப்போர்ட் பண்றதுக்கும் உரிமை இருக்கு, அதே சமயத்துல ஒருத்த வந்து மேனேஜ்மெண்ட் தப்பா இருக்குன்னா மேனேஜ்மெண்ட் கேட்கறதுக்கும் உரிமை இருக்கு. உரிமை இருக்கோ அதே உரிமை எல்லாருக்குமே இருக்குங்க. அவனுக்கு அவனுக்கான உரிமை இருக்கு. நான் அதை தப்புன்னு சொல்ல. ஆனா உடனே வந்துட்டு மேனேஜ்மெண்ட்டையே நான் ஃபேன் ஒருத்த கேட்கதான் செய்வான். 14,000 ரூபா 10,000 ரூபா 8,000 ரூபா காசு கொடுத்து வந்து மேட்ச் பாக்குற அந்த 14,000 மேனேஜ்மெண்ட் கொடுத்த ரேட்டா? அந்த 14,000 மேனேஜ்மெண்ட் கொடுத்த ரேட் அப்ப மேனேஜ்மென்ட்க்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி டிக்கெட் வெளிய விக்கிறது. டிக்கெட்டவே தெரியாது. இல்ல டிக்கெட் விக்கிறது இல்ல எனக்கு புரியல. டிக்கெட் விக்கிறது மேனேஜ்மென்ட்டா விக்குது? மேனேஜ்மென்ட் விக்குதுன்னு நான் சொல்ல. இல்ல தெரியாதா நான் கேக்குறேன். கேள்வி கேட்கதா செய்வான். ஃபேன் ஒருத்த கேள்வி கேட்கதா செய்வான். கேட்கதா செய்வான். யாரை கேள்வி கேக்குறாங்க? ஃபேன்ஸ் தான் கேள்வி கேட்பாங்க. ஃபேன்ஸ் போய் யாரை கேள்வி கேக்குறாங்க? மீடியால தான் கேக்குறாங்க. அடுத்த இருக்கவங்க நடிச்சவங்க கேள்வி கேக்குறாங்களா? அதே மாதிரி தான கிரிக்கெட் நடந்தது. நிறைய சம்பவங்கள் நடந்தது. சினிமாலே நடந்தது. சினிமால நடக்கல, கிரிக்கெட்ல அதே தான் நடக்கும். இது இப்ப பரவாயில்ல, டீசெண்டா கேள்வி கேட்கறாங்க, த்ரூ மீடியா கேள்வி கேட்கறாங்க. முன்னாடி உருவபொம்மை வரைக்கும் எரிச்சிருக்காங்க, கல்ல தூக்கி வீட்டுல எரிஞ்சிருக்காங்க. ஆமா, அது பிளேயர்ஸ் வீட்லயே பண்ணிருக்கானுங்க. தோனி வீட்லயும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல நடந்திருக்கு. இல்ல நடந்திருக்கு. அது ஒண்ணும் இல்லையே. அதுக்கப்புறம் கொண்டாட ஆரம்பிச்சோம்ல. அதான் சொன்னேன், நீங்க மறுபடியும் தோனிக்கு தான் வரீங்க. நான் அவரை பேர்டன் நான் சொல்ல. நீங்க சொன்னீங்க தோனியே ஒரு சிஎஸ்கேக்கு பேர்டன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. அந்த ஸ்டோரிஸ் எடுத்து காமிச்சா சிஎஸ்கே பேர்டனா இருக்காங்கன்னு பிளேயர்ஸே சொல்லியிருக்காங்க. நான் காமிச்சா சரி ஸ்டீவன் ஃபில்மிங் என்ன சொல்லியிருக்காரு? we will see the end ன்னு சொன்னாரு. he will see the end இல்ல, தோனி கேன் பேட் ஃபார் லாங், அவரால் அதிக நேரம் பேட் பண்ண முடியாது. ஸோ அவரோட பொசிஷன்ல தான் இறங்குவாரு. 9வது பொசிஷன்ல தோனி இறங்குறத பாக்குறதுக்கு தான் வரோம். நம்ம வந்திருக்கலாம் முடியுங்க. 6 மேட்ச் கொஞ்சம் சீக்கிரம் வந்தார்ல, 16th 15th ஓவர்லயே வந்தார்ல. ஆமா, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்திருக்கலாம் ஆர்சிபி மேட்ச்ல. பட் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. உள்ள 3 மேட்ச் தானே முடிஞ்சிருக்கு, 4வது மேட்ச் வருது. அப்ப கண்டிப்பா சிஎஸ்கே இந்த ஃபைனல்ஸ் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனல்ஸ் வரும். ஓ ப்ரெடிக்ஷன் சொல்றீங்க. சரி, ஏதாவது ப்ரெடிக்ஷன்ல நான் வச்சிரல. சிஎஸ்கே வரும். சிஎஸ்கே யாரு வருவாங்க? ஆர்சிபியா? இதெல்லாம் என்ன கதையா இருக்குது இதெல்லாம். வராதுங்க ஆர்சிபி. சரி, சிஎஸ்கே யாரு வருவாங்க? கேகேஆர் மோஸ்டா சான்ஸ். கேகேஆர் தான் எனக்கு. கேகேஆர்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்லனா எம்ஐ வர சான்ஸ் இருக்கு. எம்ஐ தான் மோஸ்ட் ப்ராபபிலி. சிஎஸ்கேவும் எம்ஐயும் வருவாங்க. இஃப் தே வின், ஆர்சிபியால 7 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு வர முடியும்னா எல்லா டீமாலயும் அதை பண்ண முடியும். நீங்க அந்த செலிப்ரேஷன் தப்புன்னு சொல்றீங்களா? செலிப்ரேஷன் தப்பு தான். 7 மேட்ச் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு ஒருத்த எலிமினேட்டருக்குள்ள வரான், பிளே ஆஃப்க்குள்ள வரானா, அதான் உடனே தோத்து போயிட்டாரு. செலிப்ரேட் பண்ணாதான் எங்களை ஜெயிச்சு அப்படியே கோப்பையை தூக்குற மாதிரி ஓட்டாங்க. செலிப்ரேட் பண்ணலாங்கறீங்களா? அந்த மாதிரி தோனி செலிப்ரேட் பண்ணலாங்கறீங்க? எனக்கு தெரிஞ்சு 2023 கப்ல ஜடேஜா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒன்னும் அப்படி இறங்கி அப்படியே அக்ரெசிவோட அப்படியா அப்படிலாம். நான் ஒரு மேட்ச் சொல்றேன். எந்த மேட்ச் நீங்க சொல்லுவீங்க? எங்கயாவது ஒரு மேட்ச் சொல்லுவீங்க. ஒரு மேட்ச் இல்ல, பஞ்சாப் மேட்ச் சொல்லுவீங்க. அந்த 2010ல தோனி செலிப்ரேஷன் இல்லையா? ஹெல்மெட்டை குத்தி செலிப்ரேட் பண்ண தோனி செலிப்ரேஷன் இல்லையா? இல்ல என்ன பாருங்களேன், எங்க போறாரு பாருங்களேன். இப்ப என்ன டைம் ஓடிட்டு இருக்கு, எங்க போய் கேக்குறாரு பாருங்களேன். பாரு, இல்ல கோலி எவ்வளவு பண்ணிருக்காரு. கோலி அது அவனோட வே ஆஃப் பிளேயிங். தோனி காம்னஸ் தான், கோலி அக்ரெஷன் தான். கோலி பண்றதை நாங்க எல்லாமே சரின்னு சொல்ல. ஆனா அந்த செலிப்ரேஷன் சிஎஸ்கேவை டாமினேட் பண்றது கிடையாது. 7 மேட்ச் ஜெயிச்சானா சரி, கண்டினியூஸா ஜெயிச்சா சரி. கை கொடுக்க ஒரு டீம் வெயிட் பண்ணுது, ஒரு ஃபுல் டீம் வெயிட் பண்ணுது. கை கொடுத்துட்டு நீ போய் கத்து செலிப்ரேட் பண்ணு, ஹோம் கிரவுண்ட் என்ஜாய் பண்ணு. அந்த கேமுக்கு தோத்தோமா ஜெயிச்சோம் பண்றதுலாம் லாஸ்ட் முக்கியம் இல்ல. கை கொடுத்துட்டு we should be friends. அது ஒரு இது இருக்கு. கடைசியில அவன் கையே கொடுக்கல ஆர்சிபில வந்து கை கொடுத்தாங்க. ஃபுல்லா பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். இல்ல எவ்வளவு நேரம் அவரு போயிட்டார்ல, அவர்தான் திரும்பி போயிட்டார்ல. he was seeing actually அங்க லாஸ்ட்ல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா இல்லையா? ஸ்டேயர்ல அந்த பவுலிங் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல இருந்து செலிப்ரேட் அவர் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் they are celebrating. நம்ம கிளம்பிடலாம். அவர் கிளம்பிட்டாரு. கரெக்டா? அப்புறம் வந்து எல்லாரும் கை கொடுத்தாங்க, போய் பார்த்தாங்க. சரி விடுங்க, திருப்பி 2024-25 வாங்க. யார் இப்ப? சிஎஸ்கேவும் கேகேஆர். சிஎஸ்கே மும்பை ஃபைனல்ஸ் இல்ல கேகேஆர்ன்றது இல்ல, எம்ஐ சான்ஸ் இருக்குது. சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ ஃபைனல்ஸ் நடக்குமா? நடக்கும் சான்சஸ் இருக்கு. ஏன்னா எம்ஐயால வர முடியும்ன்றது கேப்பபிலிட்டி வர முடிய கேப்பபிலிட்டி இருக்குங்க. சிஎஸ்கேக்கும் இருக்குங்க. ஜெயிப்பாங்கங்க. 5 இருக்குங்க. 5 சும்மா இல்ல, 5 இருக்கு. 5 ஒன்றும் அப்படியே காத்துல மரத்துல இருந்து ஊந்தது கிடையாது. ஓகேவா? 5 வருஷம், 5 சீசன், 5 ட்ராஃபி, 5மே ஒருத்தர் தான் எடுத்தாரு. 6வது எடுக்க மாட்டாருன்னா நம்ம வச்சிடவே கூடாது. இன்னைக்குமே சிஎஸ்கே அண்டர்ஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது, மட்டம் தட்டி விடவே கூடாது. அவங்க என்னைக்கு வேணா டக்குன்னு மேலே வரலாம். இப்போ இருக்க ஸ்குவாடை வச்சு கூட நீங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா உடனே சோஷியல் மீடியா சைலண்ட் ஆயிடும்ல, மேனேஜ்மெண்ட்டை திட்டுறது நிறுத்தம்ல.
சிம்பிள் நடக்கும் நம்புறீங்க அந்த விஷயம்? நடக்கும், டெஃபினட்டா நடக்கும். தோனி இருந்தாருன்னா அந்த விஷயம் டெஃபினட்டா அவர் மாத்துவார். நீங்க பாருங்க டிசிஎம்எஸ் ஏதோ நல்ல சேஞ்ச் நடக்கும். இப்ப இருந்த ஸ்குவாடே வேற லெவல்ல மாத்துவாரு. தோக்குறோம் ஜெயிக்கிறோம், நீங்க உடனே தோக்குறோம் உடனே மேனேஜ்மெண்ட் எடுத்துப்பீங்க, ஜெயிச்ச உடனே பேட் சிஎஸ்கே தான் பேட் அப்படின்னுவீங்க. கரெக்டா? ஆர்சிபி அப்படிதானே, தோத்தா உடனே கழுவி ஊத்துவீங்கல்ல. கழுவி ஊத்துவீங்களா மாட்டீங்களா? கழுவி என்னடா ஊத்துறாங்க. ஆடுறாங்க, என்னடா டீம் இது அப்படின்னு கழுவி ஊத்துவீங்களா நாங்க இல்லையா? என்னைக்குமே அதுக்காக கோலி ரிட்டையர் ஆகணும்னு கத்துனது இல்ல. உங்க ஃபேன்ஸே சொல்லிட்டாங்க தோனி ரிட்டையர் ஆகணும், வீடியோ காட்ட முடியும். தோனி ஃபேன்ஸே தான் சொல்றீங்க, 2 மேட்ச் தோத்தானே தோனி ஃபேன்ஸ் தான் சொல்றீங்க ரிட்டையர் ஆகட்டும். ஏன் அவர் இருக்கிறதுனால See, and one more thing, நான் இன்னொரு விஷயம் கிளியர் பண்ண விரும்புறேன். 25th சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சாரி 25th பாருங்க, ஐபிஎல் 2025 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, he wants to enjoy the game till the end. கரெக்டா? அவருக்கு எவ்வளவு தூரம் ஆட முடியுமோ அவ்வளவு தூரம் அவர் ஆடணும்னு சொல்லியிருந்தோம். அவர் எவ்வளவு தூரம் ஆடணுமோ ஆடட்டும், let him play, we will be there for him. அவ்வளவுதான். தோனி ஃபேன்ஸா நாங்க இருப்போம். அவர் அங்க அங்க அந்த மேட்ச்ல அந்த பிளேயிங் லெவல் இல்லைனா கூட சேர்ல உட்கார்றாரோ இல்லையோ இந்த சட்டை என்னைக்குமே பேசும். இந்த சட்டை 7 பின்னாடில இருந்து மாறவே வராது. 48,000 பேர் வராங்கன்னா அதுல ஆல்மோஸ்ட் 60 to 70% எல்லோ தான். உடனே நீங்க மட்டம் தட்ட முடியாது. 10% மட்டம் தட்டிட்டீங்கன்னா தலையை அப்படியே 90% இருக்கவங்க அவரோட, நீங்க உடனே அவர் அப்படியே கீழே தள்ளி விட்டுற முடியாது. அது அது என்ன அவங்க சொல்ற வர்றதுக்காக அவர் அதுக்காக ரிட்டையர் ஆகணும்னு சொல்ல, அவர் எல்லாரும் பார்க்கணும் தான் ஆசைப்படுறாங்க, அவர் பார்க்கணும் தான் வராங்க. எங்க போனாலுமே அவருக்கான ஃபேன் பேஸ் இருக்கதான் செய்யும். என்னைக்குமே அழியாது அந்த பிராண்டு. தோனின்ற பிராண்ட் என்னைக்கும் அழியாது. அது டாட் நெக்ஸ்ட் தான், சத்தியமா சொல்றேன். இதுக்கு மேல இதை பத்தி வர தோனிங்கிற பிராண்ட் என்னைக்கும் அழியாது. நீங்க சொன்னீங்க ஹீஸ் a burden. நீங்க சொன்னீங்க ஹீஸ் a burden. நான் சொல்றேன் தோனிங்கிற பிராண்ட் என்னைக்கும் அழியாது. தயவு செஞ்சு ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை அடிச்சிடாதீங்க. நாங்க என்ன அடிக்கிறோம்? மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே நான் அடிக்கிறேன்றான். அவனும் இதே தான் கேட்டான் என்கிட்ட ஸ்டேடியம்ல ஒருத்தன், நீ என்ன தலைவா கிறுக்கு மாதிரி பேசிட்டு இருக்கேன்ட்டு. நான் இது கிளியர் கட்டா என்ன தெரியுமா சொன்னேன்? பொறாம, அவ்வளவுதான். பொறாமன்னு தான் சொல்லுவேன். என்னை தப்பு பற்றி பேசினாங்கன்னா நான் பொறாமன்னு தான் போய் சொல்லுவேன். வைத்தறிச்சல் தான் சொல்லுவேன். நான் ஓப்பனா பச்சையா சொல்றேன். இது வெளியில யார்ட்டையும் பேச முடியாது, ஃபேமிலிக்குள்ளதான் நான் பேச முடியும். வைத்தறிச்சல் தான். யார் மேலாம் இல்ல வைத்தறிச்சல் தான். ஃபாலோவர்ஸ் வருது, இன்ஸ்டால கிடைக்கிறது, எந்த வீடியோ போனாலும் வியூஸ் வருது, இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்றது தான். சிம்பிள் டேர்ம் இவ்வளவுதான். அதை அவங்க வெளியில சொல்லி தான் காட்ட மாட்டாங்க. இதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் பச்சையா, இதுதான் அவன் மீன் பண்றான்ட்டு. நான் தான் கேட்டேன் அப்பவே. அப்ப இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கு இதுக்கு வந்து இந்த மாதிரி பேசுறியா? இல்ல அவன் கேட்கிற கேள்வி அப்படி இருந்தது. ஆனா அதான் சொல்றேன், நான் ஃபாலோவர்ஸ்க்காக பேசுறேன், ஃபேமுக்காக. எனக்கு அடுத்த செகண்ட் போனா எனக்கு கவலையே இல்லை. அதுதான் க்ளோஷர். அண்ட் உடனே நம்ம வந்து ஒருத்தரை மட்டம் தட்டி காட்டுறது, நீங்க சொன்னீங்கல்ல தோனி வந்து ரிட்டையர் அவுட், அது ஒரு 10% பீப்புள் தான். நான் மறுபடியும் சொல்றேன், 90% அவர் கைவிடல. அவர் இருப்பாரு, அவர் ஒரு பிளானோட வருவார். ஹோப் எங்களுக்கு இருக்கு, சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஹோப் இருக்கு. அந்த ஹோப்போடயே கண்டினியூ பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி மே 3 பார்ப்போம், ஃபைனல்ஸ் அப்போ பார்ப்போம், சிஎஸ்கே வருதான்னு பார்ப்போம். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஐபிஎல் நல்லா அமையட்டும்.